மாணவர்கள், இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குடை வணிகத்தின் ஒரு பயிற்சியினா தான் பார்க்க போறோம். ஸோ 1-2 காணொலி போட்டிருந்தோம். ஸோ அப்போ 2 காணொலியும் பங்குடை வினா எவ்வாறு இலகுவா செய்வது என்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வினாவை பார்ப்போம். ஸோ இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி என்ன கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வேண்டப்படுவதில் இதில் முடிவடைந்த வருடத்திற்கான பங்குடைமை வருமான கூட்டு 2021-3/31 முடிவடைந்த வருடத்துக்கான பங்குடைமை கூட்டு கேட்கிறாங்க. பங்காளர்கள் பகிர்வு உட்பட. ரெண்டாவது வினா கேட்கிறாங்க, 3/31/2021 முடிவடைந்த வருடத்திற்கான பங்காளர்களின் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு கேட்கிறாங்க. மூணாவது வினாவாக கேட்கிறாங்க, 2021-3/31 ரவி செலுத்த வேண்டிய கடனின் தொகையை கேட்கிறாங்க. ஸோ 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 3 கேள்வினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக போமெண்ட் அடிச்சுக்கொள்ளலாம். ஸோ போமெண்ட் பாருங்க, இந்த இடத்துல எந்த ஒரு எடியும் போடல. ஸோ இந்த இடத்துல என்ன எடியும் வரும்னா வருமான கூட்டுக்கு இந்த எடியும் அப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றாவது எடியா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வினால மூலதன கணக்கு கேட்கிறாங்க, அதே மாதிரி நடைமுறை கணக்கு கேட்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு அடிக்கிறதோட என்ன செஞ்சிருங்கன்னா, இந்த நபருடைய பேரையும் எழுந்திருங்க. வரவு பக்கமும் செலவு பக்கம் 3 நபருடைய பேரையும் எழுந்திருங்க. யார் யார் காணப்படுறாங்களோ அந்த பேரையும் எழுந்திருங்க. சரியா? மூணாவது வினா உங்களுக்கு கேட்கறது பார்த்தீங்கன்னா கடன் கணக்கு. யாருடைய கடன் கணக்கு கேட்கிறாங்கன்னா ரவியினுடைய கடன் கணக்கு கேட்கிறாங்க. ஸோ இதை நம்ம கடைசியா நம்ம செய்யணும். ஸோ இதை அடிச்ச பிறகு போமெண்ட் அடிச்ச பிறகு ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வருமான கூட்டு அடிக்கும் போதும் வருமான கூட்டுல இந்த தேரி லாபத்து கீழே பங்காளர்கள் பகிர்வு கணக்கானது பதிவுப்படணும். ஸோ பங்காளர் பதிவு கணக்குல இந்த பற்று, மூலதன வட்டி, சம்பளம், அடுத்து பங்காளர் பகிரப்பட வேண்டிய லாபங்கள் இதையும் எழுதிட்டு இதுக்கு வர வேண்டிய அந்த 3 நபர்களுடைய பேரையும் ஓர்டரா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களோட டைம் சேவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதா காணப்படும். சரியா? இப்போ ஒன்னா பார்ப்போம். ஒன்னா என்ன சொல்றாங்கன்னா, லாரோயின், பிரியா, ரவி ஆகியோர் மூவரும் பங்குடைமை ஒன்றை நடத்தி வந்தனர். அதுல பாத்தீங்கன்னா 3 நபர்கள் காணப்படுறாங்க. அப்போ 3 நபர்கள் காணப்பட்டா யாரோ ஒரு நபர் பாத்தீங்கன்னா பங்குடைமையிலிருந்து இலைப்பாற போகிறார். அப்ப இலைப்பாறனா அவர் வருட ஆரம்பத்திலேயா இருக்கலாம், வருட இறுதியிலேயா இருக்கலாம். வருட ஆரம்பத்திலிருந்து அவருக்கு பற்று வட்டி, சம்பளம், மூலதன வட்டி, லாப பகிர்வு எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். அதே வருட இறுதியா இருந்தா இது அவ்வளவு அவருக்கு செய்யக்கூடியதா காணப்படும். அடுத்து பங்குடை உடன்படிக்கையின் ஏற்பாடுகள் பின்னோடு தந்தன. அப்ப இந்த 3 நபர்களுடைய பங்குடைமையின் உடன்படிக்கை கீழே கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. லாரோயின், ரவி, பிரியா ஆகியோர் லாப நட்டங்களை பாத்தீங்கன்னா 5:3:2 என்ற விகிதத்தில் பகிரார். அப்ப 3 பேர் பாத்தீங்கன்னா லாப நட்டங்களை 5:3:2 பகிர் செய்யறாங்களா. சோ இந்த பகிரப்படுகின்ற இந்த லாப நட்ட விகிதம் என்ன செஞ்சீங்கன்னா மூலதன கணக்குல செலவு பக்கத்துல பதிவு செஞ்சு கொள்ளுங்க. லேசா இருக்குன்னு நன்மதிப்பு சீராக்கம் செய்வதற்கு. அப்ப நான் டைரக்டா நான் மார்க் பண்றேன். மூலதன கணக்குல ரவினுக்கு 5, இவர் ரவிக்கு 3 வீதமும், பிரியாவுக்கு 2 வீதமும் நான் பதிவு செஞ்சுட்டேன். ஓகேவா? ரெண்டு வீதம் நான் பதிவு செஞ்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்த ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பங்காளரும் மாத சம்பளம் ரூபாய் 50,000 உரித்துடையவர்கள். அப்போ ஒவ்வொரு பங்காளரும் லாரோயின், பிரியா, அதே மாதிரி 3 பேரும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் சொல்றாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பங்காளரும் வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதிக்கு 10 வீதம் வருடாந்த வட்டி உரித்துடையவர்கள். அப்ப வருட ஆரம்பத்தில் காணப்படுகின்ற மூலதன மீதிக்கு 10 வீதம் வட்டி உரித்துடையன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நன்மதிப்பு தொடர்பான அனைத்து சீராக்கங்களும் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்றாங்க. சோ இந்த செம்மையாக்கத்தை பாத்தீங்கன்னா கடைசியா செய்யுங்க. அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த 3 நபர்ல யாரோ ஒரு நபர் இலைப்பாற போறாரு. அப்ப இலைப்பாற நபர் வருட ஆரம்பத்திலேயா இருக்கலாம், வருட இறுதியிலேயா இருக்கலாம். ஸோ அது நமக்கு தெரியாதானே. சோ அதை நம்ம கடைசியா நம்ம செஞ்சுக்கிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா வருமான கூட்டுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த வருமான கூட்டு நம்ம என்ன செய்வோம் கடைசியா நம்ம பார்ப்போம். இப்ப மேலதிக தகவலுக்கு எந்த ஒரு கணக்கு கொடுத்தோம்னா மேலதிக தகவல் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப இதில் பாருங்க, மேலதிக தகவல் என்ன கொடுக்காங்க பாத்தீங்கன்னா, இவ்வருடத்தில் பங்காளர்கள் பெற்ற சம்பளங்களும் பற்றிய பொருட்களும், பங்காளர்கள் பாத்தீங்கன்னா பற்றிய சம்பளமும் அதே பாத்தீங்கன்னா பற்றிய பொருட்களும் பாத்தீங்கன்னா விவரம் கொடுத்திருக்காங்க. பங்காளோட பேர் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா ஓர்டரா கொடுத்துருக்காங்க. அடுத்து பெறப்பட்ட சம்பளம், பங்காளுடைய பெறப்பட்ட சம்பளம் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பற்றிய பொருட்கள் கிரயங்கள் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒன்னா பாத்தீங்கன்னா சம்பளம் பாத்தீங்கன்னா லாரோயினுக்கு 5 லட்சமும், ரவிக்கு 4 லட்சமும், பிரியாவுக்கு 3 லட்சம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பற்றிய பொருட்கள் பாத்தீங்கன்னா லாரோயினுக்கு 80,000 ரூபாயும், பிரியாவுக்கு 20,000 ரூபாயும் கொடுத்திருக்காங்க. கீழே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பங்காளருக்கு செலுத்தப்பட்ட சம்பளங்கள் செயற்பாட்டு செலவுக்குள் பதியப்பட்டுள்ளன. பற்றிய பொருட்கள் கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்படவில்லை. 31/3/2021
உள்ள இருப்பின் கிரயமானது பௌதிக கணிப்பீட்டின் அடிப்படையில் மதிப்பிடப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பங்காளருக்கு செலுத்தப்பட்ட சம்பளத்தை தவறுதலாக செயற்பாட்டு செலவுல பதிவு செஞ்சுட்டாங்களாம். அப்ப அது பாத்தீங்கன்னா இப்ப இல்ல ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, செயற்பாட்டு செலவு வந்து நிறுவனத்துடைய விற்பனை அதிகரிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு செலவாக காணப்படும். ஸோ அப்ப அந்த செலவுல பதிவு செஞ்சது இப்ப இல்ல. ஸோ அப்படினால பாத்தீங்கன்னா செயற்பாடு செலவு உள்ளடக்கி இருப்பாங்க. அப்ப செயற்பாடு செலவு அதிகரிச்சு காணப்படும். ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த செயற்பாடு செலவுல இருந்து இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டி கழிக்க வரும். 3 அமௌண்ட் கூட்டினா நமக்கு தெரியும், 500 பிளஸ் 400 900 900 பிளஸ் 300 1200 அமௌண்ட் என்ன செய்ய போறோம், வருமான பொருள் கழிக்கிறதோட இது என்ன செய்யணும்னா நடைமுறை கணக்குல வரவு பக்கம் வைப்போம். அப்ப இதுக்கான இரட்டை பதிவு பாத்தீங்கன்னா நடைமுறை கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவுல பதிவு செஞ்சிருப்போம். அப்ப என்ன செஞ்சிருப்பீங்கன்னா பதிவு செஞ்சிருப்பீங்க 500 400 300. ஓகேவா, மொத்தம் 1200 செயற்பாட்டு செலவுல இருந்து கழிச்சிருப்பீங்க. செயற்பாட்டு செலவுல நம்ம கழிச்சிருப்போம் 1200 கழிச்சிருப்போம். இடத்துல கழிக்கிற அதே சந்தர்ப்பம் என்ன செய்வோம், நடைமுறை கணக்குல வரவு பக்கம் பதிவு செஞ்சிடும். ஒவ்வொரு நபருக்கும் அவங்க எடுத்த சம்பளத்தின் பெருமதியை 500 400 இவருக்கு பாத்தீங்கன்னா 300 பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பொருள் பற்றிருக்காங்களாம். லரோயின் ரவியும், லரோயின் பாத்தீங்கன்னா 20,000 பொருளுக்கு 80,000 பற்றிருக்காங்க. அப்ப 80,000 இந்த இடத்துல பதிவு செய்ய போறோம். ரவிக்கு பாத்தீங்கன்னா 20,000 பதிவு செய்யறோம். இன்னும் பதிவு செய்தோட என்ன சொல்றாங்கன்னா, விற்பனை கிரயம் கணிப்பீடு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா அந்த பொருள் பற்ற வந்து கவனம் செலுத்தலையா. அப்ப பொருள் பற்று கவனம் செலுத்தாட்டி விற்பனை கிரயம் என்னது அதிகரிச்சு காணப்படும். அப்ப நான் என்ன செய்ய போறோம்னா, சரியான விற்பனை கிரயத்தை கண்டுபிடிப்பதற்காக பற்றிய பொருட்கள் மொத்த கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 80,000 20,000 கூட்டி மொத்தம் 1,00,000 என்ன செஞ்சிருக்கீங்க இந்த இடத்துல நம்ம கழிச்சிருப்போம். விலையும் கொள்ளுங்க. இந்த விற்பனை கிரயத்துல பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆரம்ப இருப்பு பிளஸ் கொள்வனவு பாத்தீங்கன்னா வெளித்திரும்பலை கழிச்சிட்டு பொருள் பற்ற கழிச்சிட்டு உட்சுமை குளிர்ந்ததெல்லாம் கூடிதானது விற்பனை கிரயம் கண்டுபிடிப்போம். இந்த பொருள் பற்றுன்ற ஒரு செம்மையாக்கம் இடம்பெறா பதிவு செய்யாத சந்தர்ப்பத்துல விற்பனை கிரயம் என்ன செய்யணும்னா அதிகரிச்சு காணப்படும். ஸோ என்ன செய்யணும்னா, விற்பனை கிரயம் வந்து குறைவடை போகுது, எவ்வளவு குறைவடை போகுது, 100 குறைவடை போகுது. ஸோ அந்த காரணம் பாத்தீங்கன்னா விற்பனை கிரயம் வந்து நான் கழிச்சிருக்கேன். ஓகேவா, சோ அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, பரீட்சை மீதில் காட்டப்பட்டுள்ள கடனானது லரோயினின் 1/4/2020 வழங்கப்பட்டுள்ளது. இக்கடன் மீதான வட்டி செலுத்தப்படோ அல்லது கணக்கில் பதியப்படவில்லை. என்ன சொல்றாங்க, லரோயின் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு கடனா வழங்கியிருக்காரு. சோ அவர் கடனா வழங்கணும், அவருக்கு என்ன செய்யணும்னா வட்டி செலுத்தணும். அந்த வட்டியை பாத்தீங்கன்னா செலுத்தவும் இல்லையா, கணக்குல பதிவு செய்யப்படும் இல்லையா. அப்ப பதிவு செய்யலன்னா செயற்பாட்டு செலவோட உள்ளடங்கியிருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் அவருக்கு கடன் தொகை எவ்வளவு, அதுக்கான வட்டி அமௌண்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க கடன் கணக்கு லரோயின் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2,000 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2,000 பார்த்திருக்காங்க. இப்ப பாக்கணும் ஏதாச்சும் வட்டி சொல்லியிருக்காங்களா, கடனுக்கான வட்டி ஏதாவது சொல்லியிருக்காங்க பார்க்கணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடனுக்கான வட்டி நம்ம எதுவுமே நம்ம பார்க்கல, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பரீட்சை மீதியும் எதுவுமே கொடுக்கல. இப்ப கொடுக்காத சந்தர்ப்பத்துல கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா 5% வட்டி வழங்கணும்னு சொல்லுது. அப்ப இந்த கடன் பாத்தீங்கன்னா 2,000 பெருமதியான கடன் எப்ப வழங்கியிருக்காங்கன்னா வருட ஆரம்பத்துல வழங்கியிருக்காங்க. சோ என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வருட ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட கடன் 20,00,000க்கு தர 100ன் மேல் 5 போட்டு கண்டுபிடிக்க போறோம் எவ்வளவு வட்டி வரப்போம். இப்ப வட்டி பாத்தீங்கன்னா 1,00,000 வட்டி வருது. அந்த 1,00,000 வட்டி பதிவு செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், பதிவு செய்ய போறோம். வருமான கூட்டுல செலவுகளோடு கூட்ட போறோம். கடன் வட்டி 1,00,000 கூட்ட போறோம். அதே மாதிரி நடைமுறை கணக்குல பாத்தீங்கன்னா அது நபருக்கு சேர வேண்டிய ஒரு வருமானமா இருக்கும். சோ இப்ப கடன் வட்டின்ட்டு அவருக்கு அது செலவு பக்கம் பதிவு செய்யறோம் நடைமுறை கணக்குல வருமானம் என்ற அடிப்படையில. அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த செம்மையாக்கம், இவ்வருடத்தில் ரவி தனது சொந்த காசிலிருந்து ரூபாய் 20,000 பங்குடைமை கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு செலுத்தியுள்ள போதிலும் இது கணக்கு புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கவில்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரவி பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த காசுல கடன் கொடுத்தவர், யார் ஒரு கடன் கொடுத்தவர் இருக்காங்க, அவருக்கு செலுத்தி இருக்காரு. சோ அது செலுத்தப்பட்ட இந்த 20,000 தொகையை பாத்தீங்கன்னா எவ்வித பதிவுகளும் பதிவு செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க விலையும் கொள்ளுங்க, நபர் தான் அவர் சொந்த காசுல செலுத்தியிருக்காரு. சரியா பாத்தீங்கன்னா நிறுவனம் தானே அந்த கடன் கொடுத்தவருக்கு செலுத்தி இருக்கணும். சோ நிறுவனம் செலுத்துறதுக்கு பதில யார் செலுத்திருக்காருன்னா ரவி செலுத்திருக்காரு. அப்ப ரவி செலுத்தி இருந்தா மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த பங்குடைமை நிறுவனம் என்ன செய்யணும்னா ரவிக்கு அந்த 20,000 காசை கொடுக்கணும். சோ அப்ப என்ன செய்யணும், இந்த ரவிக்கு 20,000 காசு மறுபடியும் போறனால வந்து நடைமுறை கணக்குல வந்து நம்ம செலவுல பதிவு செய்யும். சோ அவனை பதிவு செய்யறதை விட உங்களுக்கு நிதி நிலைமை கூட்டு கேட்டிருந்தாங்கன்னா கடன் கொடுத்தோர்ல இருந்து எவ்வளவு கழிச்சிருப்பீங்க, 20,000 கழிச்சிட்டு பேலன்ஸை வந்து நடைமுறை பொறுப்புல பதிவு செஞ்சிருப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த 20,000 வந்து நடைமுறை கணக்குல செலவுல பதிவு செய்ய போறோம்.
நடைமுறை கணக்குல செலவு பதிவு செய்ய போறோம். யாருக்கு பதிவு செய்ய போறோம்? ரவிக்கு பதிவு செய்ய போறோம். ஏன் ரவிக்கு பதிவு செய்யறோம்னா அவருக்கு மீண்டும் நிறுவனம் பாத்தீங்கன்னா செலுத்தக்கூடியதாக காணப்படும் இந்த 20,000 ரூபாவை. சரி, அதுவும் நம்ம பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 2021 ரவி பங்குடைமையிலிருந்து இளைப்பாறினார். இத்தகையதில் வணிகத்தின் நன்மதிப்பானது 15 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சரி, அப்ப ஏன் பாத்தீங்கன்னா ரவி பாத்தீங்கன்னா பங்குடைமையில வருட இறுதியில இளைப்பாறார். அப்போ வருட இறுதியில இளைப்பாருன்னா அவருக்கு பற்று வட்டி, மூலதன வட்டி, சம்பளம், லாப பகிர்வு அவ்வளவு செய்யக்கூடியதாக காணப்படும். சரியா, இவர் விலகின பிறகு பங்குடைமையின் லாப நட்டங்கள் பாத்தீங்கன்னா லரோயரும் பிரியா பாத்தீங்கன்னா எவ்வாறு பகிர்வு செய்யறாங்களா 3:2 என்ற அடிப்படையில பகிர்வு செய்யறாங்களாம். சோ இது பாத்தீங்கன்னா புதிய ஒரு வீதமா இருக்கும். அப்போ புதிய வீதத்தை என்ன செய்ய போறீங்கன்னா மூலதன கணக்குல வரவு பக்கத்துல பதிவு செய்ய போறீங்க. சோ மூலதன கணக்குல நான் வரவு பக்கம் பதிவு செய்யறேன் 3:2. லரோயன் பாத்தீங்கன்னா 3 ஆகவும் பிரியா பாத்தீங்கன்னா 2 காணப்படுது. யார் விலக போறான்னா ரவி பாத்தீங்கன்னா விலகுவாரா காணப்படுவார். சரியா, இங்க பதிவு செஞ்ச பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்த நன்மதிப்பு எவ்வளவு சொல்றாங்கன்னா 15 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்கன்னா 15 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. சோ அப்ப இந்த 15 லட்சம் தான் செய்ய போறீங்கன்னா பெஸ்டா பிரிக்க போறீங்க. செலவு பக்கம் பாத்தீங்கன்னா எத்தனை வீதம் காணப்படுதுன்னு பார்க்க போறீங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா 5 வீதம், ரவிக்கு பாத்தீங்கன்னா 3 வீதம், பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா 2 வீதம், மொத்தம் பாத்தீங்கன்னா 10 வீதம். சோ 15 லட்சத்தை என்ன செஞ்சிருப்பீங்க? பிரிச்சிருப்பீங்க, 10 பிரிச்சிருப்பீங்க. சோ 10 பிரிச்சிருந்தா 1 வீதம் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா 150. சோ 1 வீதம் என்ன வந்திருக்கும்? 150. 1 வீதம் தான் 150. 2 வீதம் எவ்வளவு கண்டுபிடிங்க? அப்ப 2 வீதம் பாத்தீங்கன்னா 150 பெருக்கிருப்பீங்க 2ஆல. அப்ப வந்திருக்கும் பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா நன்மதிப்பு வந்திருக்கும் 300. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 வீதம் பாத்தீங்கன்னா 300 பிளஸ் 150 கூட்டிருப்பீங்க 450 வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 வீதம் தான் 150 தர லரோயனுக்கு பாத்தீங்கன்னா 5 வீதம். சோ 5ஆல பெருக்கிருப்பீங்க 750 வந்திருக்கும். 750 வந்திருக்கும். சரியா, சோ செலவு பக்கம் பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா வரவு பக்கம் அதே அமௌண்ட் தான் இருக்கும். எவ்வளவு? 15 லட்சம். இந்த 15 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு வராதுன்னா ரவி என்ற நபருக்கு வராது. இப்ப யாருக்கு பதிவு போறோம்? லரோயனுக்கும் பிரியாவுக்கும் மட்டும் பதிவு செய்ய போறோம். அப்ப எத்தனை வீதம்? இவருக்கு 3 வீதமும் இவருக்கு 2 வீதமும் காணப்படுது. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 வீதம். அப்ப 15,000 நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரிக்க போறோம். 5ஆல பிரிச்சோம்னா 1 வீதம் வந்துடும். அப்போ 1 வீதம் 300னா இதில் பாத்தீங்கன்னா இவருக்கு 3 வீதம் பெருக்கிருப்பீங்க, 3ஆல பெருக்கிருப்பீங்க. இவருக்கு நன்மதிப்பா பாத்தீங்கன்னா 900 ரூபாய் வந்திருக்கு. இவருக்கு நன்மதிப்பா 900. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 600 பாத்தீங்கன்னா இவருக்கு பிரியா என்ற நபருக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கும் 600. இதோட பாத்தீங்கன்னா நன்மதிப்பு முடிவடைஞ்சிடும். மிக இலகுவான முறை பாத்தீங்கன்னா நன்மதிப்பு செய்வதற்கு இந்த வீதத்தை வரவு செலவு பக்கம் சரியா போட்டுக்கொள்ளுங்க. சரி, அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா கடைசி ரவிக்கு செலுத்த வேண்டிய தொகை பின்வருமாறு செலுத்துறதுக்கு எனக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்ப ரவி இளைப்பாறிட்டாரு தானே. இளைப்பாறப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு செலுத்த வேண்டிய குறிப்பிட்ட தொகை காணப்படுது. அந்த குறிப்பிட்ட தொகை எவ்வாறு மாற்றாங்கன்னா முதலீட்டின் உரிமையாக மாற்றுது. அப்ப முதலீட்டின் உரிமையாக மாற்றுதல்னா மேல முதலீட்டு ஒரு தொகை ஒன்று இருக்குது. அந்த தொகை என்ன செய்யப்படுறாங்கன்னா ரவிக்கு கொடுக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலக உபகரணம் ஒன்று, அதன் கொண்டு செல் தொகை. இப்ப அலுவலக உபகரணம் ஒன்று இருக்குது. அந்த கொண்டு சொல் தொகை பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அந்த 3 லட்சத்தின் வழங்குறாங்களா? யாருக்கு வழங்குறாங்களா? ரவிக்கு வழங்குறாங்களா? மிகுதியை பாத்தீங்கன்னா கடன் கணக்குக்கு மாத்தணும்னு சொல்றாங்க. பெஸ்ட் என்ன செய்ய போறோம்? இந்த முதலீட்டு தொகையை பதிவு செய்யப்படுறாங்க. முதலீட்டு தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா என்ன பாருங்க, ஆதரப்படி மற்றும் உபகரணம் கொண்டு செல் தொகை கொடுத்துருக்காங்க. ஆனா முதலீடு கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 1200 முதலீடு. அப்ப முதலீடு கொடுக்குறாங்கன்னா இந்த முதலீடு நிறுவனத்தை விட்டு இல்லாம போக போகுது. யாரு கொடுக்க போறாங்க? ரவி கொடுக்க போறாங்க. ரவி கொடுக்குறாங்கன்னா மூலதன கணக்கு வரவும் முதலீட்டு கணக்கு செலவுலையும் பதிவு செய்யவும் முதலீடு என்ற ஒரு தொகை காணப்படாது. என்ன செய்யப்படும்? இந்த இடத்துல மூலதன கணக்குல பெஸ்டா பதிவு செய்யப்படும். வரவு பக்கம் பதிவு செய்யப்படும். முதலீடு என்று ரவிக்கு நேரம் 1200 பதிவு செய்யப்படும். இந்த இடத்துல முதலீடு. சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பேலன்ஸ் தொகை பாத்தீங்கன்னா 300 பாத்தீங்கன்னா அலுவலக உபகரணம் ஒன்று கொண்டு செல் தொகை வழங்குறாங்க. அலுவலக உபகரணம் வழங்குறாங்கன்னா அலுவலக உபகரணம் தெரியும் சொத்து கணக்கு. சொத்துன்ற மீதிதான் பாத்தீங்கன்னா வரவு மீதியா காணப்படும். இப்ப சொத்துண்டு குறைவடை போகுது. 3 லட்சம் பெருமதியாக குறைவடை போகுதுன்னா சொத்து கணக்கு செலவு மூலதனத்துக்கு வரவு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். யாருக்கு பதிவு செஞ்சிருக்கோம்னா இந்த ரவிக்கு நேரம் பதிவு செஞ்சிருப்பேன். எவ்வளவு? 300 பதிவு செஞ்சிருப்பேன். 300 பதிவு செஞ்சிருப்போம். இந்த இடத்துல வந்திருக்கேன் என்னது? அலுவலக உபகரணம்னு பதிவு செஞ்சிருப்போமா? பதிவு செஞ்சுட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மீதியை பாத்தீங்கன்னா கடன் கணக்கு மாத்த சொல்றாங்க. மீதியை பாத்தீங்கன்னா கடன் கணக்கு மாத்த சொல்றாங்க. சோ அப்ப இது செய்வதற்கு முன்ன இதை என்னது இறுதியா தான் செய்ய முடியும். இறுதியா செய்யணும்னா லாபம் பகிர் செஞ்சு அவர்கள் சம்பளத்தை கண்டுபிடிச்சு போட்டு அதன் பிறகு என்னது செய்யக்கூடியதாக காணப்படும்.
ஸோ இப்போ நம்ம போவேனாதுன்னா மேலுள்ள ஒப்பந்தத்தில் உள்ள தகவலை பதிவு செய்யப்படும். ஒன்னால் பதிவு செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா 5 வீதம் 3 வீதம் 2 வீதம். இப்ப சம்பளத்தை பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு நபருக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து 5000 ரூபாய். ஸோ ஒரு மாதத்துக்கு 5000 12 மாதம் காணப்பட போகுது வருடத்துல. ஸோ பெருக்கிருப்பீங்க 12ஆல 600 வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு பங்காளருக்கும் சம்பளம் பாத்தீங்கன்னா 600 பதிவு செஞ்சிருப்பீங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வருமான கூட்டுலையும் காணப்படுது, பங்காளர் சம்பளம் பாத்தீங்கன்னா காணப்படுது. அப்போ ஒவ்வொரு நபருக்கும் என்ன செஞ்சிருப்பீங்க 600 பதிவு செஞ்சிருப்போம். ஒவ்வொரு நபருக்கும் பாத்தீங்கன்னா 600 பதிவு செஞ்சிருப்போம். லரவையனுக்கு 600, பிரியாவுக்கு 600, அடுத்து பாத்தீங்கன்னா ரவிக்கும் 600. அதே மாதிரி நடைமுறை கணக்குலையும் செலவுல பதிவு செஞ்சிருக்கோம். சம்பளம் ஒவ்வொரு நபருக்கும் 600, இவருக்கும் 600, இவருக்கும் பாத்தீங்கன்னா 600 பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா மூலதன கணக்குல ஆரம்ப மீதி வந்து 10 வீதம் வட்டி உரித்து விடுறோம். அப்ப மூலதன கணக்கு மீதி நமக்கு தெரியாது. அதை பத்தி எங்க கொடுத்திருப்பாங்கன்னா 10 வீதம் வட்டி உடையவர். மூலதன கணக்குல ஆரம்ப மீதிக்கு 10 வீதம் வட்டி உரித்துடையவர்களாம். அப்ப பார்ப்போம். மூலதன மீதி பாத்தீங்கன்னா வருமான கூடல கொடுத்திருக்காங்க 2020 4/1 மூலதன மீதி பாத்தீங்கன்னா 4000, பிரியாவுக்கு 3000, சரி பிரியாவுக்கு 2000, ரவிக்கு பாத்தீங்கன்னா 3000. இப்ப கொடுத்திருக்காங்க. இது என்ன செய்ய போறோம்னா மூலதன கணக்குல செலவு பக்கம் பதிவு செய்ய போறோம். சோ மூலதன செலவு பக்கம் பதிவு செய்ய போறோம். இவருக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய், இவருக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், இவருக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் பதிவு செய்யறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க பதிவு செஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும் அதுக்கான வட்டியை கண்டுபிடிக்கணும். சோ 4000த்துக்காக 40 லட்சம் தர 10 வீதம் போட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எவ்வளவு வந்திருக்கும்னா 4 லட்சம் மூலதன வட்டி வந்திருக்கும். அப்ப லரவையனுக்கு மூலதன வட்டி பாத்தீங்கன்னா 4 லட்சம். சோ அதை என்ன செஞ்சிருப்பீங்க நடைமுறை கணக்குல பதிவு செஞ்சிருப்பீங்க 400 பதிவு செஞ்சிருப்பீங்க 3 சைவர் நீக்கி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவிக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் வந்திருக்கும். அடுத்து பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் வந்திருக்கும். இந்த இடத்துல பதிவு செய்ய அதே அமௌண்ட் மறுபடியும் எங்க பதிவு செய்ய போறீங்கன்னா வருமானக்குள்ள பதிவு செய்ய போறீங்க பங்காளி மூலதன வட்டி. இந்த இடத்துல ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற அமௌண்ட்டை பதிவு செய்ய போறோம். ஸோ ரவிக்கு 300, அடுத்து பாத்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து 200 பதிவு செய்ய போறோம். சரியா, இதையும் பதிவு செஞ்சிட்டோம். அப்போ ஒப்பந்தத்தினுடைய விடயங்களை நம்ம பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருமான கூட்டுல காணப்படுகின்ற அந்த விடயத்தை பதிவு செய்ய போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னா பதிவு செஞ்சிட்டோம். சரி, ஆதார பரிமாற்ற உபகரணம் வந்து நிதி நிலைமை கூட்டுக்கு பதிவு செய்ய போறோம். ஸோ பாத்தீங்கன்னா வேணா அடுத்து பாத்தீங்கன்னா முதலீட்டு நம்ம சீராக செஞ்சிட்டோம். விற்பனை பாத்தீங்கன்னா 12,000 சொல்றாங்க. அப்போ விற்பனை 12,000, விற்பனை கிரையும் 4,000. எங்க பதிவு செய்ய போறோம் வருமானக்குள்ள பதிவு செய்ய போறோம். விற்பனை வந்து 12,000, விற்பனை கிரயம் வந்து பாத்தீங்கன்னா 4,000 காணப்படும். அதையும் பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா செயற்பாடு செலவுகள் பெருமானத்தை உட்பட பாத்தீங்கன்னா 3,500 சொல்றாங்க. காசு சொல்றாங்க 350. இது பாத்தீங்கன்னா நிதி நிலைமை கூட்டுல பதிவு செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா 2023-31 இருப்பு பாத்தீங்கன்னா இது எங்க பதிவு செய்ய போறோம் நிதி நிலைமை கூட்டுக்கு பதிவு செய்யப்படும். ஏன்னா இது வரக்கூடிய செயற்பாடு செலவுகள் 3,500. இப்போ செயற்பாட்டு செலவுகளை நான் பதிவு செய்யப்படும் 3,500. செயற்பாட்டு செலவுகள் 3,500 பதிவு செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா 1,700 காணப்படுது. இதுல வந்து 20 கழிச்சுட்டு பேலன்ஸ் 1,680 வந்து நிதி நிலைமை கூட்டு கேட்டிருந்தாங்கன்னா பதிவு செய்யும். ஸோ இங்க பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அடுத்து மூலதனங்கள் பதிவு செய்யணும். அடுத்து நடைமுறை கணக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல மீதி கொடுத்துருக்காங்க. லரவையனுக்கு பாத்தீங்கன்னா செலவு பக்கம் பாத்தீங்கன்னா 100, ரவிக்கு பாத்தீங்கன்னா செலவு பக்கம் 100, பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா வரவு பக்கம் வந்து 60 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப என்ன செய்ய போறோம் இதையும் பதிவு செய்ய போறோம். நடைமுறை கணக்குல லரவையனுக்கு பாத்தீங்கன்னா 100, ரவிக்கு பாத்தீங்கன்னா 90, பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா 60 வரவுல காணப்படுது. இவ்வளவுதான் வந்து விடயம் சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம பதிவு செஞ்சிட்டோம். எல்லா தகவலையும் பதிவு செஞ்சிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த வருமான கூற்று வந்து பேலன்ஸ் பண்ண போறோம். அப்ப வருமான கூற்று வந்து பேலன்ஸ் பண்ணும்போது பெஸ்ட் என்ன செய்ய போறோம் இந்த விற்பனை கிரயத்தை வந்து சீராக்கம் செய்ய போறோம். விற்பனை கிரையை சீராக்கம் செய்யும் போது மொத்தம் 4,000, இதுல இருந்து பொருள்பட்ட 100 கழிச்சீங்கன்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு வர போகுதுன்னா 3,900 பாத்தீங்கன்னா விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கக்கூடிய ஒரு அமௌண்டா காணப்படும். அப்ப 12,000. ஸோ 12,000 எவ்வளவு கழிக்க போறீங்கன்னா 3,900 கழிக்க போறோம். ஸோ 3,900 கழிச்சோம்னா எவ்வளவு இருக்கும் 8,100 ரூபாய். 8,100 ரூபாய் பாத்தீங்கன்னா 8,100 ரூபாய் பாத்தீங்கன்னா மொத்த லாபமா இருக்கும். அதன் பிறகு என்ன செஞ்சிருப்பீங்கன்னா செலவுகள் செயற்பாட்டு செலவுல இருந்து இந்த பங்காளருடைய சம்பளத்தை கழிச்சிருப்பீங்க 3,500. 3,500 எவ்வளவு கழிச்சிருப்பீங்கன்னா 1,200 கழிச்சிருப்போம். 1,200 கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் 2,300. ஸோ 2,300 பதிவு செஞ்சோம். அடுத்த பிறகு பாத்தீங்கன்னா 2,300 பிளஸ் கடன் வட்டி 100 காணப்படுது. அவ்வளோத்தையும் கூட்டி எங்க பதிவு செஞ்சிருப்பீங்கன்னா குளத்துக்கு பதிவு செஞ்சிருப்பீங்க. மொத்தம் 2,400 பதிவு செஞ்சிருப்போம். இதன் பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா மொத்த லாபத்துல இருந்து
கழிக்க போறீங்க. 2400 கழிச்சீங்கன்னா மொத்த லாபம் 8100. அதுல இருந்து கழிச்சிருப்பீங்க 2400 கழிச்சீங்கன்னா தேரி லாபம் வந்திருக்கும் 5800 வந்திருக்கும். 5800 தேரி லாபம் வந்திருக்கும். ஸோ தேரி லாபத்துல இருந்து பற்று வட்டி இருந்தா பற்று வட்டியை கூட்டியிருப்போம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பற்று வட்டி எதுவுமே இல்லை. ஸோ கூட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சம்பளங்களும் மூலதன வட்டியும் காணப்படுது. ஸோ பெஸ்டா மூலதன வட்டி மொத்தமா கூட்டினீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 10 லட்ச ரூபா காணப்படுது. ஸோ இந்த இடத்துல 10 லட்சம், அதாவது 1000. அடுத்து பாத்தீங்கன்னா 1800 காணப்படுது. 1800 காணப்படுது. அதையும் நம்ம பதிவு செஞ்சு இப்போ ரெண்டையும் கூட்டிருப்பீங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 2800. ஸோ இப்போ 2800 தொகை என்ன செஞ்சிருக்கணும், கழிச்சிருக்கணும். 2800 நம்ம கழிச்சிருக்கணும். 2800 கழிச்சோம்னா பங்காளருக்கு பகிர்வு செய்யப்பட வேண்டிய லாபம் வந்திருக்கும். பங்காளருக்கு பகிர்வு செய்யப்பட வேண்டிய லாபம் வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா 3000 ரூபாய் வந்திருக்கும். 3000 ரூபாய் வந்திருக்கும். இந்த 3000 ரூபாய் என்ன செய்ய போறீங்க, பங்காளருக்கிடையே பகிர் செய்ய போறீங்க. லரோயனுக்கு பிரியா ரவிக்கு பகிர் செய்ய போறீங்க. இதுல பாத்தீங்கன்னா லரோயனுக்கு வந்து 5 வீதமும், ரவிக்கு பாத்தீங்கன்னா 3 வீதமும், பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா 2 வீதமும் காணப்படுது. சரியா? இதை நம்ம பதிவு செய்ய போறோம் அந்தந்த நபருக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு. ஓகேவா? அப்ப என்ன செய்ய போறோம்னா இன்னும் 3000 நம்ம பிரிக்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா 5 வீதம், இவருக்கு பாத்தீங்கன்னா 3 வீதம், இவருக்கு 2 வீதம், மொத்தம் பாத்தீங்கன்னா 10 வீதம். ஸோ 10ஆல பிரிச்சா 1 வீதம் வந்துருக்கும். 1 வீதம் தான் 300. பெரியாவுக்கு தெரியும் 2 வீதம் காணப்படும். அப்ப 2ஆல பெருக்கி இருப்பீங்க. 300 2ஆல பெருக்குன்னா 600 வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவிக்கு பாத்தீங்கன்னா 3 வீதம், 1 வீதம் தான் 300னா 3 வீதம் பாத்தீங்கன்னா 900 காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா லரோயனுக்கு பாத்தீங்கன்னா 5 வீதம்னா 1 வீதம் தான் 300னா அதை 5ஆல பெருக்கி இருப்பீங்க. பெருக்கினவங்களுக்கு வந்திருக்கும் 1500 வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பதிவு செய்யற கையோட என்ன செஞ்சிருப்பீங்க, நடைமுறை கணக்குல பதிவு செஞ்சிருப்பீங்க. நடைமுறை கணக்குல லாப பகிர்வு ஒண்ணு. இவருக்கு நேரம் 1500, இவருக்கு நேரம் பாத்தீங்கன்னா 900, இவருக்கு நேரம் பாத்தீங்கன்னா 600 பதிவு செஞ்சிருப்போம். சரியா? அதன் பிறகு என்ன செஞ்சிருப்பீங்கன்னா இது அவ்வளோத்தையும் கூட்டியிருப்பீங்க. கூட்டினா உங்களுக்கு சேம் அமௌண்ட் வந்திருக்கும். எவ்வளவு? 3000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ 3000 ரூபாய் கழிச்சிருப்பீங்க. கழிச்சா நிறுவனத்துல லாபமும் நட்டமும் காணப்படாது. இதோட வருமான குற்று முடிவடைஞ்சிடும். இதன் பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் சீராக செய்யணும். இது சீராக்கம் செய்வதற்கு முன்பு யாரு பங்குடைமை இழைப்பாடுறாரோ அவருடைய நிரல் என்ன செய்யணும்னா டெஸ்டா பூர்த்தி செய்யணும். இதுல பாத்தீங்கன்னா ரவி என்ற நபர் வந்து பங்குடைமை இழைப்பாடுறாரு. அப்ப ரவினுடைய நடைமுறை கணக்கு பெஸ்ட் என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும். அதை பேலன்ஸ் பண்ணி அந்த தொகை எங்க மாத்த போறோம், மூலதன கணக்குக்கு மாத்துவோம். மூலதன கணக்கு மாற்றின பிறகு என்ன செய்யணும்னா கடன் கணக்குக்கு மாத்த போறோம். சரியா? பெஸ்ட் அவருடைய மொத்தத்தை நம்ம கூட்ட போறோம், நடைமுறை கணக்குடைய மொத்தத்தை. ஸோ மொத்தம் பாருங்க எவ்வளவு காணப்படுதுன்னா 90 பிளஸ் 600 காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா 300 காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா 20 காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா 900 காணப்படுது. மொத்தமா கூட்டிங் நமக்கு வந்திருக்கும் 1910 வந்திருக்கும். அதே அமௌண்டால பேலன்ஸ் பண்ணிருப்பீங்க. 1910 1910ஆல பேலன்ஸ் பண்ணிருப்போம். பேலன்ஸ் பண்ணிட்டு வரவுள்ள தொகையை கழிச்சிருப்பீங்க. கழிச்சிருந்தா மூலதன கணக்கிற்கு மாற்ற வேண்டிய தொகை வந்திருக்கும். அப்ப 420 கழிச்சிருப்பீங்க. 420 கழிச்சிருந்தா உங்களுக்கு வந்திருக்கும் 1490 வந்திருக்கும் மூலதன கணக்கிற்கு மாற்ற வேண்டிய தொகை. அப்படிங்க பாத்தீங்கன்னா நடைமுறை கணக்கு இருந்திருக்கீங்க. அப்புறம் ரவிக்கு நேரம் என்ன செஞ்சிருப்பீங்க, நடைமுறை கணக்கு வந்து மாற்றப்பட்ட 1490 என்ன செஞ்சிருப்பீங்க, பதிவு செஞ்சிருப்பீங்க. நீங்க பதிவு செஞ்ச பிறகு என்ன செஞ்சிருப்பீங்கன்னா இந்த மூலதன கணக்கினுடைய ரவினுடைய நிரல் என்ன செஞ்சிருப்பீங்க, கூட்டிருப்பீங்க. அப்ப ரவின நிரல் பாத்தீங்கன்னா 1490 பிளஸ் அதோட 450 கூட்டிருப்பீங்க. பிளஸ் அதோட எதை கூட்ட போறீங்கன்னா 3000 கூட்ட போறீங்க. ஸோ 3000 கூட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா 4940 வந்திருக்கும். இந்த இடத்துல பதிவு செய்ய அதோட என்ன செஞ்சிருப்பீங்க, வரவு பக்கம் பதிவு செஞ்சிருப்பீங்க. 4940 பதிவு செஞ்சிருப்பீங்க. பதிவு செஞ்ச பிறகு என்ன செஞ்சிருப்பீங்க, வரவுல உள்ள 1500 கழிச்சிருப்பீங்க. ஸோ 1500 கழிச்சிங்கன்னா 1500 கழிச்சீங்க உங்களுக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா 3440 பாத்தீங்கன்னா கடனுக்கு மாற்றப்பட்ட தொகையா இருக்கும். இது என்ன செஞ்சிருப்பீங்கன்னா கீழே வந்து நடைமுறை கணக்கு கீழே வந்து ஒரு டீப் அமௌண்ட் போட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரவி கணக்கு எழுந்தி இந்த தொகையை பாத்தீங்கன்னா செலவு பக்கம் பதிவு செஞ்சிருப்பீங்க. இப்ப இதன் பிறகு பாத்தீங்கன்னா வளமை போல என்ன செய்ய போறோம், நடைமுறை கணக்கு வந்து ஃபுல்லா பேலன்ஸ் பண்ண போறோம். அப்ப பிரியாவுக்கு பார்க்க போறோம். பிரியாவுக்கு பாருங்க செலவு பக்கம் வந்து 600 பிளஸ் 200 காணப்படுது. பிளஸ் எவ்வளவு காணப்படுதுன்னா 600 காணப்படுது. ஸோ மொத்தமா போட்டோம்னா 1400. அப்ப 1400ஆல பேலன்ஸ் ஆக போகுது. அதே 1400ஆல வரவு பக்கம் பதிவு செய்யும் 1400 பதிவு செய்ய போறோம். இதன் பிறகு என்ன செய்ய போறோம், நான் வரவு பக்கத்துல தொகை கழிக்க போறோம். 360 கழிக்க போறோம். 360 கழிச்சோம்னா மீதி சென்று வந்திருக்கும் 1040 வந்திருக்கும். 1040 வந்திருக்கும்.
மீதி சென்றது, மீதி வந்ததும் பாத்தீங்கன்னா 1040 இருக்கும். அடுத்த யாருக்கு பேலன்ஸ் பண்ண போறோம்னா லரோவினுக்கு பேலன்ஸ் பண்ண போறோம். அவரோட மொத்த கூட்டத்தை கூட்ட போறோம். 100 + 600, அடுத்து பாத்தீங்கன்னா 400, அடுத்து பாத்தீங்கன்னா 100, அடுத்து பாத்தீங்கன்னா 1500 காணப்படும். மொத்தமா கூட்டினா 2700 வந்திருக்கும். 2700 பேலன்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி வரவு பக்கமும் 2700 பதிவு செய்ய போறோம். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா வரவு பக்கத்துல போட்ட இந்த 2700 இருந்து 580 கழிக்க போறீங்க. 580 கழிக்க போறீங்க. கழிச்சா உங்களுக்கு வந்திருக்கும் 2120 வந்திருக்கும். மீதி சென்றது அதே மீதி கொண்டு பாத்தீங்கன்னா 2120 இருக்கும். நடைமுறை கணக்கும் முடிஞ்சிடுச்சு. இதன் பிறகு என்ன செய்ய போறோம்னா மூலதன பேலன்ஸ் பண்ண போறோம். மூலதனம் பாத்தீங்கன்னா பிரியாவுக்கு பாத்தீங்கன்னா 2000 + 3000 2300. அதே 2300 வரவு பக்கம் மாத்திருப்போம். 2300 வரவு பக்கத்துல இருந்து என்ன செஞ்சிருப்போம்னா இந்த 600 கழிச்சுப்போம். 600 கழிச்சு இந்த 1700 வந்திருக்கும். மீதி சென்றது அதே மாதிரி மீதி கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா 1700 இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லரோவினுக்கு பேலன்ஸ் பண்ண போறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 4750 4750. இதே 4750 மறுபடியும் வரவு பக்கம் மாத்திருப்போம். 4750 4750 900 கழிச்சிருக்கும். 900 கழிச்சிருந்தா 3850 வந்திருக்கும். 3850 பாத்தீங்கன்னா மீதியின் கீழ் கொண்டு சென்றதா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா மீதியின் கீழ் கொண்டு வந்ததா இருக்கும். இந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்போம். இந்த இடத்துல அமௌண்ட் மாறி இருக்கு. அதை இந்த இடத்துக்கு பதிவு செஞ்சிருப்போம். 1700 இவருக்கும் பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சிருப்போம். 3850 பதிவு செஞ்சிருப்போம். சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த பங்குடைமை முடிவடைஞ்சிடும். இது ஒரு மிக இலகுவான ஒரு கான்ட்ராக்ட் காணப்படுவதோடு இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. யாரு பெஸ்டா விலகுறாரோ அவர்கிட்ட பெஸ்டா பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணி அவருக்கான சீராக்கத்தை முடிஞ்சா மாத்திரம் எது செய்யக்கூடியதா இருக்குமோ அனைத்து சீராக செய்யக்கூடியதா இருக்கும். இது எங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா பார்ட் 1க்கு யூஸ் பண்ண போறீங்க. மீண்டும் ஒரு காணொலியினூடாக பார்ப்போம். நன்றி.